நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் பணியாரமும் அதுக்கு பொருத்தமாக ஒரு சட்னியும் தான் பண்ண போகிறோம். பணியாரம்னா நம்ம எப்பயுமே நார்மலாக வீட்டில் மாவு அரைப்போம் இல்லையா, இட்லி தோசைக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பருப்பெல்லாம் போட்டு மாவு அரைச்சி அதில் பணியாரம் செய்ய போகிறோம். இது பணியாரத்துக்கு மட்டும் இல்லை, தோசைக்குமே நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சட்னி வந்து இது பணியாரத்துக்காக மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலில் இந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன், முன்னாடியே போட்டு அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் வந்து நான் தோசை தான் போட்டிருக்கேன், பணியாரம் போட்டது கிடையாது. அதே போல் அது ஒரு சிலர் கேட்குறாங்க, அதில் போட்டிங்களே இதில் ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் இருக்க சப்ஸ்கிரைபர் தான் இதுலேயும் இருப்பாங்க. இதில் இருக்க வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு சேனல்லையும் வியூவர்ஸ் வந்து மாறுபடுவாங்க இல்லையா, அதில் பார்த்தவங்க இதில் பார்த்துருக்க மாட்டாங்க சிலர். அதனால அதில் பார்க்காதவங்க இதில் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக தான் ஒரு காம்போவாக இதில் மாற்றி நான் போடுறேன். போல் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, அக்காவுக்கு கழுத்து வலி சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கழுத்து வலி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இனி லைட்டாக தான் வலிக்குது. அது ஒரு 2 நாள் டேப்லெட்லாம் சாப்பிட்டா சரியாயிரும். அதுக்கப்புறமா நல்லா சூப்பராக நம்ம நல்லா பேசிக்கிட்டு கலன்னு வீடியோ எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களும் கமெண்ட்டில் வந்து தான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப பேசிகிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம பணியாரமும் சட்னியும் பண்ணுறதுக்கு போகலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசியை கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். அதுக்கு ஏன்னா பச்சரிசி உளுந்து பருப்பு தானே, அதனால் ஊறதுக்கு 1 மணி நேரமே போதும். இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்துடலாம். மாவை உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ உடனே நீங்கள் பணியாரம் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிக்க வச்சு கூட நீங்கள் பணியாரம் ஊற்றிக்கலாம். இல்லை நல்லா புளிப்பு வேணும்னா ஒரு 5 மணி நேரம் கூட நீங்கள் புளிக்க வச்சுக்கலாம். புளிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து. புளிக்காமலும் பணியாரம் செய்யலாம், புளிக்க வச்சும் பணியாரம் செய்யலாம். அதுபோல் பணியாரம் மட்டும் இல்லை, தோசைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மாவை கொஞ்சம் புளிக்க வச்சு தான் பணியாரம் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பணியாரம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு அரைச்சி வச்சு 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. லைட்டாக பொங்கி வந்திருக்கு. உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டோம், அதனால் இப்போ போட தேவையில்லை. பத்தலையை மட்டும் கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு மொத்தமாக எடுத்து ஊற்றிடக்கூடாது. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து மாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பணியாரம் ஊற்றிக்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் 7 பூண்டுக்கள். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவு பூண்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்பயும் நம்ம தேங்காய் சட்னி ஒரே மாதிரி பச்சையாகவே அரைச்சி தாளித்து சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சி சட்னி செய்ய போகிறேன். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். இதில் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, இதை மட்டுமே அரைச்சிக்கிட்டால் போதும். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். தேங்காய் போட்டு வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். சட்னி வந்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. என்னதான் எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் லைட்டாக மேலே தாளித்து கொட்டினா தான் அந்த சட்னிக்கே ஒரு மனம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரக்கல் வச்சு பணியாரம் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்சம் வேக விட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். பணியாரத்தை நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது வெறும் பணியாரம் செய்கிறதுக்காக மட்டும் இல்லை, இதுக்கு தோசை செய்யலாம், இட்லி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி கூட ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரே மாவில் 3 செய்யலாம். சூப்பராக பணியாரமும் செஞ்சு வறுத்த பொட்டுக்கடலை சட்னியும் பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் மாவரைச்சு பணியாரம் இல்லைன்னா தோசை எதுனா செஞ்சு இது போல் சட்னி அரைச்சி பாருங்கள். இது போல் பிரேக்ஃபாஸ்ட் மெனு, லஞ்ச் மெனு, டின்னர் மெனு வேணும்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே அந்த வீடியோ பார்த்து நீங்கள் சமையல் பண்ணலாம். இப்போது நம்ம சூப்பராக சாப்பிட போகலாம். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன். நீங்கள் இதுக்கு பணியாரம் ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் தோசை கூட ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. வாங்க இப்போ சாப்பிட போகலாம்.